இந்தாங்கம்மா. போதும். உங்களுக்கு வேற என்ன தேவைனாலும் கேளுங்கம்மா. தேவை எனக்கு இல்ல, உனக்கு தான் தேவை நிறைய இருக்கு. தேவைப்பட்டுதானே இந்த வீட்டுக்கே வந்த. வா, வந்து உட்காரு. உனக்கு அம்மா இல்ல இல்ல? அதனாலதான் நீயே உன் குடும்பத்துக்கு அம்மாவா மாறிட்ட. குடும்ப கஷ்டத்தை தோள்ல சுமக்கிற. அம்மாவை இழந்த மாதிரி அப்பாவையும் இழந்துடக்கூடாதுன்னு இங்க வந்திருக்க. விருப்பம் இல்லாம தானே நீ இங்க வந்த. ஆனா இப்போ நீயே விருப்பப்பட்டாலும் இங்க இருந்து போகவே முடியாது. என்ன சொல்றாங்க? நீ பிறந்ததுல இருந்தே உனக்கு கஷ்டம்தான். உங்க வீட்லயும் கஷ்டப்பட்ட, இங்கேயும் கஷ்டப்படுற, இதுக்கு மேலேயும் கஷ்டப்படத்தான் போற. அம்மா அதெல்லாம். பயப்படாத, நான் இருக்கேன். சாபங்களே வாழ்க்கையான உனக்கு நான் வேணும்னா ஒரு வரம் தரட்டுமா? நான் உனக்கு 3 மந்திரங்களை சொல்லித்தரேன். அதை உபயோகிச்சு உன் கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்துக்க. என்ன இது? இந்த மந்திரத்தால ஏன் நோக்கம் நிறைவேறுமா? லாக்கர் ஓபன் பண்ணி எவிடன்ஸ் கிடைச்சா ஹிட்லர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. தான் சொந்த அக்கா மகன் ஜெயிலுக்கு போறது இந்த அம்மாக்கு கவலை இல்லையா? தெரிஞ்சும் எதுக்கு இந்த மந்திரத்தை எனக்கு தரேன்னாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. உனக்கு தேவையானது இன்னும் கிடைக்கல. இந்த மந்திரம் அதுக்கு உனக்கு உதவும். இத வச்சு நீ வந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கோ. சந்தேகமே படாத, நிச்சயமா இது உண்மை. என் வார்த்தையையும் மீறி உனக்கு சந்தேகமாவே இருந்ததுன்னா நீ வேணா முயற்சி பண்ணி பாரு. சரிம்மா. வா. புரிஞ்சுதா? இந்த மந்திரங்களை நீ எதுக்கு வேணாலும் உபயோகிக்கலாம். ஆனா நீ எந்த விஷயத்துக்கு இத பயன்படுத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 நாள்ல இந்த மந்திரங்களை நீ உபயோகிச்சுக்கலாம். சரிங்கம்மா. நல்ல மந்திரம் பொய்யா இந்த சாமியார் பொய்யாங்கிறத விட நடக்கிற விஷயம் தான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? அந்த அம்மா ஹாசினி கிட்ட நீ எதுக்காக வந்தன்னு தெரியும் சொல்றாங்க. அப்போ ஹாசினி இங்க எதுக்காக வந்திருக்கா? இவ எதுக்கு வந்தான்னு இந்த அம்மாக்கு எப்படி தெரியும்? அப்பாவை காப்பாத்த தான் வந்திருக்கேன்னு சொல்றா. அக்கா அதெல்லாம் விடுங்க. அந்த மந்திரம் என்ன பண்ணும்? தெரியல. ஆனா ஹாசினி அந்த மந்திரத்தை எதுக்கு யூஸ் பண்றான்னு தெரிஞ்சா
எல்லா மர்மமும் விலகும். நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹாசினி இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டலாம். அந்த 2 நாள் டார்கெட் அவளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். உன்னை விட வயசுல மூத்த மருமகளுங்களுக்கு நீ சின்ன வயசு தான். மாமியார் ஆகல? போதும் ஜெயம்மா, நீங்க அம்மான்னு கூப்பிடுங்க இல்ல ஆத்தான்னு கூப்பிடுங்க. ஆனா அதுக்காக இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி என்ன கொல்லாதீங்க ப்ளீஸ். நல்லது சொன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எங்க புரியுது? பெரியவங்க சொல்றது எல்லாமே நல்லதாயிடாது. ஓ, நான் இப்ப என்ன கெட்டதா சொல்லிட்டேன்? உன் புருஷனோட நீ சேர்ந்து வாழ நான் சொன்னது உனக்கு கெட்டதா படுதா? அக்காவும் தங்கச்சி ஒரே மாதிரி பேசுங்க. அகிலா, சிச்சி, அகிலம் ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? 3 மந்திரத்தை என் காதுல சொல்லி நீ என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அதை நிறைவேற்றிக்கான்னு சொன்னாங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா கொடுத்த மந்திரத்தை வச்சு அவங்க சொன்ன மாதிரி உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அத பண்ணு. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நிறைவேற்றிக்கோ. என்னோட ஆசை உங்க மகனை ஜெயிலுக்கு அனுப்புறது தானே தெரிஞ்சா நீங்க இப்படி சொல்வீங்களா ஜெயம்மா? இந்த மந்திரத்தை வச்சு எவிடன்ஸ் எடுத்துட்டா என் நோக்கம் நிறைவேறிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீங்களே நினைச்சாலும் நான் இருக்க முடியாது. இதெல்லாம் தெரிய வரும்போது உங்க மனசு கஷ்டப்படுமே. நான் என்ன செய்வேன்? என்ன யோசிக்கிற? அகிலாண்டேஸ்வரி அம்மா அப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா அதுல ஏதாவது இருக்கும். அத நம்பி நீ செய், உனக்கு நல்லதே நடக்கும். போ. ஒருவேளை அந்த மந்திரம் உண்மையா இருந்தா மந்திரத்தை வச்சு என்ன பண்ணுவா? கண்டிப்பா நம்ம 3 பேரையும் அழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவா. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? ஒருவேளை மந்திரம் நிஜம்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஐயோ, நமக்கு தான் அவ ஏதோ வென வைக்க யோசனை பண்றா. ஐயோ கர்த்தரே, பயத்துல நான் மதமே மாறிட்டேன். அதான் கர்மரி எனக்கு காப்பாத்து. Oh my god, அந்த 3 idiots-ஆ? ஐயோ, நம்மளதான் அவ டார்கெட் பண்றா. இந்த முப்பேரும் தேவியரை என்ன பண்ணலாம்? மந்திரத்தை வச்சு குரங்கா மாத்தி பழனி மலையில அலைய விட்டுருவோமா? ஐயோ அக்கா, அவ வாயில ஏதோ மூடுறா. அது கண்டிப்பா மந்திரமா தான் இருக்க போகுது. போது. இந்த பேஷண்ட் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் இல்ல டாக்டர். அவங்க மயக்கம் தெளிஞ்சாலாவது என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் வழி இல்லாம இருக்கு. நர்ஸ், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இல்ல டாக்டர், ஒரு தடவை கை கால் அசைச்சாங்க, அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. கையில ஏஜி பிரவலிகான்ற அடையாளத்தை தவிர வேற எந்த எவிடன்ஸும் இல்ல. அதை வச்சும் தேடி பார்த்தாச்சு. நோ யூஸ் டாக்டர். இவங்களை காணும்னு ஏதாவது பேப்பர்ல விளம்பரம் பாத்தீங்களா? அப்படி எதுவும் இல்ல டாக்டர். அப்படி வரலன்னு என்ன, நாம விளம்பரம் கொடுப்போம். நாம விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி பேஷண்டோட ஃபேமிலியும் தேடிட்டு இருப்பாங்கல்ல. அதனால பேஷண்ட் ஒரு போட்டோ எடுத்து அத பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க. ஓகே டாக்டர், நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நர்ஸ், பேஷண்ட் தொடர்ந்து அப்சர்வேஷன்ல வைங்க. ஓகே டாக்டர். ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அம்மா, என்னம்மா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ.
இல்லம்மா, நானே உங்களுக்கு பரிமாறுறேன் வாங்க. ஏன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அங்க இருக்கு. இல்லையே, ஒண்ணு காணாம போயிருக்குமே. ஆ, இல்லம்மா, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஜெயமா செஞ்சு வச்சிருக்காங்க. அத நானே என் கண்ணால பார்த்தேன். நான் சாப்பாட்ட சொல்லல, நான் கொடுத்த மந்திரத்துல உன்னை காணும்னு சொன்னேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எப்படியோ தெரியும். நான் சொன்னது உண்மையா இல்லையா? உண்மைதான். மந்திரம் வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. அப்படித்தான். ஆ, சரி, சோதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா எதை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை வச்சு சோதிக்க வேண்டியதானே? ஆமால. இலவசமா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு தெரியறது இல்ல. மன்னிச்சிருங்கம்மா. இதுல நான் என்ன உன்னை மன்னிக்கிறது? இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. ம், மீதி 2 மந்திரத்தையும் சரியா பயன்படுத்து. ஏன்னா நீ இங்க வந்த வேலை முடியணும்ல. என்ன பாக்குற? எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சியோ அது நிறைவேறாம போனா கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும்ல. உருப்படியான விஷயத்துக்கு மந்திரத்தை பயன்படுத்து. ம்? ஆ, நான் லாக்கர்ல எவிடன்ஸ் எடுக்க போற மேட்டர் இவங்களுக்கு தெரியுமா? இப்படி எவிடன்ஸ் கிடைச்சிட்டா அது ஹிட்லருக்கு ஆபத்து தானே? தெரிஞ்சுமா இவங்க இப்படி சொல்றாங்க? சரி சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. எனக்கு என்ன வேலை? அந்த லாக்கரை ஓபன் பண்றது மட்டும்தான் ஒரே வேலை. சரிங்கம்மா. மகளுக்கு மந்திரம் கிடைச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சா? கழுகு மாதிரி அலையுது. ஹலோ, சொல்லுங்க, நான் மாயா பேசுறேன். ஹாசினியை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவ குளிக்கிறா. அப்படியா? போன கூட. ஹலோ ஆண்டி, நான் அர்ச்சனா பேசுறேன். அர்ச்சனாவா? நான் ஹாசினி கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். பேசுங்க பேசுங்க. நீங்க ஹாசினி கிட்ட பேச போற கடைசி கால் இதுதான். என்ன என்ன அர்ச்சனா சொல்ற? ஆமா, இன்னில இருந்து உங்க பொண்ணோட ஸ்டேட்டஸ் மாறப்போகுது. அதுக்கப்புறம் ஹாசினி பிஸி ஆயிடுவா. நீங்க இனிமே அவளோட பேச முடியுமோ என்னவோ. என்ன ஸ்டேட்டஸ்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஹாசினி மட்டும் இல்ல, நீங்களும் இந்த ஊர்ல பெரிய பணக்காரங்க ஆக போறீங்க. அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதீங்க கீர்த்தனாமா. என்னம்மா கிண்டல் பண்றியா? அப்படி பணக்காரர் ஆகிறதுக்கு நாங்க என்ன மாய மந்திரமா பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் ஹாசினி கிட்ட இருக்கு. காமெடி எல்லாம் பண்ணாத. மந்திரமாவது தந்திரமாவது. அட கீர்த்தனாமா, நான் சொல்றது உண்மைதான். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சக்தி வாய்ந்த சாமியார் வந்தாங்க. ஹாசினியோட கஷ்டத்தை பார்த்துட்டு 3 மந்திரம் தர, அத வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ அத வர வச்சு சந்தோஷமா இருன்னு அவ காதுல 3 மந்திரத்தை தந்துட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் ஒண்ணுமே புரியல. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? இதே குழப்பம் ஹாசினிக்கும் இருந்துச்சு. மந்திரம் உண்மையானு டெஸ்ட் பண்றதுக்கு பிரியாணி வேணும்னு ஹாசினி மந்திரத்தை சொன்னான். அப்புறம் என்ன, மந்திரம் சொன்ன உடனே திடீர்னு டேபிள் மேல பிரியாணியோட அத்தனை ஐட்டமும் வந்துருச்சு. என்ன சொல்றமா? சத்தியமா இது உண்மைதான் கீர்த்தனாமா. என்ன மம்மி திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாமே திடீர் திடீர்னு தானே நடக்குது. அதான் நானும் திடீர்னு வந்துட்டேன். உனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன மம்மி, என்ன விஷயம்?
புரியாத மாதிரி கேக்குற? என்ன கேட்டாலும் கொடுக்கற அதிசய மந்திரம் உனக்கு கிடைச்சிருக்காமே. ஏய், என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. மம்மி அது எப்படி உங்களுக்கு தெரியும்? யாரு சொன்னா? யார் சொன்னா என்ன? பழம் பழுத்தா தானா மனம் வரப்போகுது. இது அந்த 3 குட்டி சாத்தான்களோட வேலையா? அப்போ இந்த பழத்தை அதுங்க தான் புகை போட்டு பழுக்க வச்சிருக்குங்க. கேள்விப்பட்ட உடனே என்னால வீட்லயே இருக்க முடியல. அதான் ஓடி வந்துட்டேன். நாம பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னையோட தீர போகுது. எத்தனை தெய்வத்தை வேண்டியிருப்பேன். நம்ம நிலைமை நினைச்சு எத்தனை ராத்திரி தூங்காம இருந்திருப்ப தெரியுமா? எல்லாத்துக்கும் மொத்தமா கடவுள் உன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீ ராசிக்காரி. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. எதுக்கு மம்மி? நம்ம வீட்டுக்கு போய் மந்திரத்தை சொன்னாதானே நமக்கு பணம் செல்வம் எல்லாமே கிடைக்கும். எங்க மந்திரத்தை சொன்னா பணம் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சேரும். இவங்க ஏற்கனவே பணக்காரங்க, நாம தானே காசு இல்லாம இருக்கோம். வா போலாம் வா. நான் வீட்டுக்கு வர முடியாது மம்மி. ஏன், என்னாச்சு? எனக்கு இங்க இன்னும் 2 நாள் வேலை இருக்கு. அப்ப ஒண்ணு பண்ணு, எனக்கு மாசம் 5 லட்சம் கிடைக்கிற மாதிரி நீ ஒரு மந்திரத்தை பண்ணு. அதுவும் முடியாது மம்மி. ஏன் முடியாது? மந்திரத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். அப்போ நம்ம வீட்டுக்கு பணம் கிடைக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? உன் அப்பா அம்மா உன் தங்கச்சி சந்தோஷமா வாழ்றது உனக்கு கெட்ட விஷயம். ஐயோ மம்மி, நான் அப்படி சொல்லல. நான் இங்க சில வேலைய செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்குதான் சாமி அந்த மந்திரத்தை கொடுத்திருக்காங்க. நான் அதை மத்ததுக்கெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. பண்ண கூடாதுன்னு யார் சொன்னது? சாமியாரா இல்ல நீயா? ஐயோ மம்மி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மம்மி. என்ன கேட்க சொல்ற? பணம் இல்லன்னு உங்க அப்பா வாழ்க்கை முழுக்க சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்க சொல்றியா? இல்ல மளிகை கடைக்காரன் பாக்கி கூடன்னு திட்டானே, அதை கேட்க சொல்றியா? மூத்த பொண்ணு கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க போன இடத்துல கல்யாண பொண்ணாவே ஆயிட்டா. ஸ்வேதாவையும் அதே மாதிரியே பண்ணிருங்கன்னு கேவலமா பேசுறாங்களே, அத காது குளிர கேட்க சொல்றியா? ஸ்வேதாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். எப்படி பாப்ப? யாருக்குமே கிடைக்காத அதிசயமான மந்திரம் உன் கையில வச்சிருக்கும் போதே உன் தங்கச்சிக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிற. இந்த லட்சணத்துல எதிர்காலத்துல வேற பண்ணுவியா? கிழிச்ச உன்னை சின்ன வயசுல இருந்து தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த அம்மா நான் கெஞ்சி கேக்குறேன், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம மந்திரத்தை தரமாட்டேன்னு சொல்ற. நான் என்ன ஏன் சந்தோஷத்துக்காக கேக்குறேன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே கேக்குறேன். நானும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் மம்மி இதெல்லாம் செய்யறேன். இந்த மந்திரத்தை வச்சுதான் அப்பாவை காப்பாத்த முடியும். அப்பாவை காப்பாத்துறியா? அந்த ஹாசினி கிட்ட இருந்து ஒரு மந்திரத்தையாவது பிடுங்கி அழிச்சிடலான்னு நாம பிளான் பண்ணா அவங்க அம்மாவுக்கே பெப்ப காமிச்சிட்டா. அப்போ அந்த 2 மந்திரத்தையும் வேற எதுக்கோ அவ யூஸ் பண்றதுல உறுதியா இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? அதுல ஒண்ணு நம்மள அழிக்கிறதுக்கோன்னு பயந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த பயந்த கனவு. பயப்படாதக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ற? இப்படி எல்லாம் பண்றதா இருந்தா இன்னும் ஏன் பண்ணாம இருக்கா? நாம கொடுத்த குடைச்சலுக்கு மந்திரத்தையே நம்ம மேலதான் போட்டிருப்பா. அதனால அந்த பயம் எல்லாம் எனக்கு இல்ல. ஆனா எனக்கு வேற ஒரு கவலை இருக்குக்கா. என்ன கவலை? அவ்வளோ அற்புதமான மந்திரம் போயும் அந்த கேவலமான கேக்கு கறி கிடைச்சிருக்கே. அவளே ஒரு விளங்காதவ. மந்திரத்தை வச்சு அவ என்ன பண்ண போறா? அதே மந்திரம் நம்ம கிட்ட இருந்தா என்னென்ன பண்ணுவோம்? ஆமால, அந்த மந்திரம் மட்டும் எனக்கு கிடைச்சா கடல் அலை வாசலுக்கு வர்ற மாதிரி பீச் ஓரமா ஒரு பங்களா, வீட்ல இருந்து எல்லா சிட்டிக்கும் போறதுக்கு சொந்தமா ஒரு பைபாஸ் ரோடு, சிட்டி டிராபிக்ல சிக்காம இருக்க ஒரு ஃப்ளையிங் காரு, போர் அடிச்சா கடல்ல 2 மாசம் தங்கறதுக்கு ஒடையாத ஒரு டைட்டானிக் கப்பல். இன்னும் இப்படி நிறைய இருக்கு. ஆனா நம்ம கிட்ட நேரம் அந்த மந்திரம் ஹாசினி கிட்ட மாட்டிக்கிச்சு. அதனால அதை அழிக்கிறதுக்கு நாயா பேயா அலைய வேண்டியதா இருக்கு.
அழிக்கிறத விட்டுட்டு அந்த மந்திரத்தை அடையறதுக்கு ஆசைப்பட்டா? ஏய் என்னடி இது? இதெல்லாம் ஒரு பகல் கனவு. பகல் கனவு பலிச்சதே கிடையாது. ஆனா அவளுக்கு பழிச்சிருக்கே. கனவுலயும் நடக்காதது அவளுக்கு நடந்திருக்கே. அப்போ நாம ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, எப்படி மந்திரத்தை அவகிட்ட இருந்து புடுங்கிறது? எதுக்கு புடுங்கணும்? தர சொல்லி கேப்போம். கேக்குறதா? சும்மாவே நம்ம மேல அவ செம கான்ல இருக்கா. மந்திரத்தை வாங்க போய் சாபகீமம் குடுத்துற போறா. ஏங்கா பயப்படுற? கேக்குற விதத்துல கேப்போம். தர போறா. அது எப்படி தருவா? ஏங்கா பாக்குறதுக்கு கத்ரினா கைஃப் மாதிரி இருக்கேன்னு சொல்லு. முடியாது. அப்படிலாம் நல்லா போய் சொல்ல முடியாது. அப்ப மந்திரம் கிடைக்காது. உனக்கு மந்திரம் வேணுமா வேண்டாமா? கத்ரினா என்ன தீபிகா படுக்கொன்னே சொல்லுவோம். அப்படி வா வலிக்கி. சரி, அப்படியே அந்த வரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன வரம் கேக்குறது? மாமியாரான உங்களை விட நாங்க மூத்தவங்களா தெரிஞ்சா பாக்குறவங்களா சிரிப்பாங்கல்ல. நாங்க உங்களை விட இளமையாயிட்டா அத்தனை கூப்பிட பொருத்தமா இருக்கும்ல. வேணும்னா ஒரு டீல் பண்ணிக்கலாம். என்ன டீல்? இளமையா மாத்திர மந்திரத்துல எங்களோட நீயும் சேர்ந்து 3 பேரா பண்ணிக்கலாம். அடின் கொய்யால இதுல எனக்கு ஆஃபர் வேறயா? அவன் கொரோனா சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மருந்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். உங்க 2 பேருக்கும் எப்பவும் இளம ஊஞ்சலாடணுமா? என்ன யோசிக்கிற? ஓ மருமகளுக்காக இத கூட செய்ய மாட்டியா? செய்றேன்டி செய்றேன். உங்களுக்கு செய்வன செய்றேன். அழகு கேக்குது அழகு. இப்போ அலங்கோலம் பண்றேன் பாரு. செஞ்சிருவோம், கண்டிப்பா செஞ்சிருவோம். ஐயோ thank you so much. இது நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். மறக்காத மாதிரி தான் செய்ய போறேன். ஒண்ணு பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல உங்களுக்கு என்ன வயசு இளம வேணும்ங்கறத எழுதுங்க. ஒரு நிமிஷம். பேப்பர் எங்க? எவ்வளவு போடலாம்? ஒரு 20. ஒரு 20 வயசுல போடட்டுமா? அதெல்லாம் ரொம்ப அதிகம். இன்னும் கொஞ்சம் குறைங்க. உங்க அழகு தெரியணும்ல. அப்போ 18? 16 வயசு போடுங்க. அப்போதான் கண்ணும் ரெண்டும் நல்லா பண்ணு மாதிரி இருக்கும். 16 வயதுனிலே ஸ்ரீதேவி மாதிரி. 16. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இமேஜினேஷனா உங்களுக்கு? ஓ ஆமாமா, கரெக்ட் தான். போட்டுடுறேன். எழுதியாச்சு. இந்தா. இருங்க இருங்க இருங்க. நீங்க எழுதினத உங்க சைட்லயே வச்சுக்கோங்க. அத பார்த்தே நான் மந்திரத்தை சொல்லிக்கிறேன். நாங்க எழுதினத எங்க சைடுல வச்சா உன் சைடுல இருந்து பாக்கும்போது 91 மாதிரி தெரியுமே. ஆமா, உங்களுக்கு இந்த நிமிஷமே 91 வயசு ஆற மாதிரி தான் மந்திரமே சொல்ல போறேன். 91 வயசா? எங்களுக்கா? ஏய், அது கிழவி வயசு இல்ல? பின்ன 91ங்கிறது கிழவி வயசு இல்லாம குமரி வயசா? ஐயோ, என்ன கொழுப்பு இருந்தா என்கிட்டயே வந்து மந்திரத்தை கேப்பீங்க. எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டியா? எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமா? இப்ப இப்படி வந்து கழுத்து அறுத்துட்டியே. ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே. அம்மா, பாத்தீங்களாக்கா எப்படி அகிலாமாக்கு விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்றா? அவ ஹெல்ப் பண்ணல, சோப் போடுறா. அந்த அம்மா அவளுக்கு அதிசயமான மந்திரத்தை கொடுத்தாங்கல்ல, அதான் போடுற சோப்ல நொர பொங்குது. ஒருவேளை சாமியாருக்கு இப்படி அடிமை வேலை செஞ்சா இன்னும் 2 மந்திரம் தருவாங்கன்னு செய்யறாளோ? வச்சிருக்கிற 2 மந்திரத்தையே என்ன பண்ணுவாளோ? இதுல இன்னும் 2 மந்திரமா? வீடு நாசமாயிடும். மந்திரத்தை வச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? கூடிய சீக்கிரம் முடிச்சிருவேம்மா. எங்க முடிக்க போற? வச்சிருக்கிற மந்திரம் எல்லாம் ஒவ்வொன்னா முடியுது.
என்ன பாக்குற? கொடுத்த மந்திரத்துல சந்தேகப்பட்டு ஒன்ன விரயம் பண்ண. அடுத்தது குடிகாரனை திருத்தறேன்னு 2வது மந்திரத்தையும் கொடுத்துட்ட. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு மந்திரம் தானே? என்னது இது? 2வது மந்திரத்தையும் யூஸ் பண்ணிட்டாளா? இது எப்போ நடந்தது? ஐயோ, இருக்கிற அந்த ஒரு மந்திரத்தையாவது உனக்கு உபயோகப்படுற மாதிரி பயன்படுத்து. நிச்சயம் செய்வேம்மா. நான் என்ன ஆசைப்பட்டேனோ அது கண்டிப்பா நடக்கும். என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கிற மாதிரி அதை பயன்படுத்துவேன். எலி மேல இருக்கிற கோவத்துல வீட்டையே எரிச்சிடாத. இப்ப இருக்கிற பாதி மனுஷங்க அப்படித்தான் செய்யறாங்க. இங்க பாரு, உன்னோட ஆசை மத்தவங்களுக்கு அழிவை கூட தரலாம். பார்த்து நடந்துக்கணும். என்னது? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. முளைக்கிற விதைய பாறையில போட மாட்டேன். உனக்கு ஒண்ணு சொல்றேன்னா அதுல அக்கறை இருக்கும். இருக்கிற ஒரு மந்திரத்தை ஜெயம்மாவோட ஆசைக்காக ஏஜேவோட சேர்ந்து வாழறதுக்கு பயன்படுத்து. என்ன சொல்றீங்க? நான் அந்த ஏஜையோட சேர்ந்து வாழ்றதா? செத்தாலும் அது மட்டும் நடக்காது. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் வாழ்க்கை பயணத்துக்கு அதுதான் சரியான பாதையா இருக்கும். நான் போற பாதையை அழிச்சு தான் பக்கமா அதை திருப்பி என் வாழ்க்கையவே நாசமாக்குனது அந்த ஏஜே. அப்படிப்பட்டவருக்காக இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதா? தெரிஞ்சது எல்லாமே தெளிவானது அப்படின்னு நம்பாத. உன் வாழ்க்கை பாதையை திருப்புனது வேற யாராவதா கூட இருக்கலாம் இல்லையா? அதுக்கெல்லாம் இது யாரு? நம்பியார் மாதிரியே இருக்காரு. அட ஏஜே, மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு. யோ ஹிட்லர், போயும் உனக்காகவா நான் அந்த அதிசய மந்திரத்தை வேஸ்ட் பண்ணுவேன்? அதுவும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு. மூளை உள்ள பொண்ணு யாராவது இதை செய்வாங்களா? ஆமா, நல்லா பேசிட்டு இருந்த சாமியார் திடீர்னு உனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? உன் சித்தியும் நீயும் ஆன்கோ போட்டுக்கிட்டீங்களா? திருட்டு ஹிட்லர், சாமியாருக்கே விபூதி அடிச்சிட்டல. இதுக்கு மேல உன்னை விட முடியாது. சீக்கிரமா உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இல்ல இங்கே இல்லையே. இல்லையே, இதுலயும் இல்ல. இந்த மந்திரத்தை ரொம்ப நேரமும் வச்சுட்டு இருக்க கூடாது. 2 மந்திரமும் போன மாதிரி எதுவும் போயிடுச்சுன்னா ஐயோ, அப்புறம் என் அப்பாவை காப்பாற்ற முடியாது. ஏஜேவோட நான் சேராத கோவத்துல இந்த சாமியார் மந்திரத்தோட பவரை குறைச்சிட்டா என்ன பண்றது? இப்பவே அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். ஏ லாக்கர், நீயும் அந்த ஹிட்லர் மாதிரி திருட்டுத்தனமாவ தப்பிக்கிற? விட மாட்டேன். ஐயோ, வட போச்சே. எங்க போன? வட வா. ஐயோ,
ஐயா வடை கடிச்சிச்சு. கண்ணுல ஏதோ பட்டுச்சு. லாக்கரு. வடையா லாக்கரா? வடை. முதல்ல வடையை சாப்பிட்டுடலாம். ஜெயம்மா இப்படி ஒரு நிலைமையில இருந்தோம் அவங்க மேல அக்கறைப்படாம அசிங்கமா நடந்துக்கிற. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஜெயமா இப்போ உசுரோட இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. ஜெயம்மா ஜெயம்மா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே ஹாசினி தான். என்னது? நான் காரணமா? என்ன உளறீங்க? என்ன சொல்றீங்க அர்ச்சனா? இவன் நினைச்ச ஜெயமாவை காப்பாத்தலாம். ஆனா அது தெரிஞ்ச ஒண்ணு தெரியாத மாதிரி அழுது அழுது நடிக்கிறா. பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. நான் எப்படி காப்பாத்த முடியும்? அப்படி காப்பாத்த முடிஞ்சா ஜெயம்மாக்காக நான் என் உசிரைய கொடுப்பேன். நீ உசிரெல்லாம் கொடுக்க வேண்டாமா? அந்த மந்திரத்தை கொடுத்து எங்க ஜெயமாவை காப்பாத்தலாம்ல. என்னது மந்திரமா? என்ன சொல்றீங்க? உனக்கு வாழ்க்கையில என்ன ஆசையோ அதை நிறைவேற்றிக்கோன்னு அகிலாண்டேஸ்வரி அம்மா ஹாசினிக்கு 3 மந்திரத்தை கொடுத்தாங்க. அத வச்சு ஜெயமாவை காப்பாத்தலாம்ல. என்ன மந்திர தந்திரன்னு என்னென்னமோ வளர்றீங்க. கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துரும். அம்மாவை நம்ம காப்பாத்திரலாம். இல்ல இல்ல ஏஜி, இது நிஜம்தான். ஒரு மந்திரத்தை டெஸ்ட் பண்ணப்போ அவன் நினைச்சதெல்லாம் வந்துச்சு. ரெண்டாவது மந்திரத்தை வச்சு டிரைவரோட குடும்பத்தை காப்பாத்திட்டான். இன்னும் ஒரு மந்திரம் அவகிட்ட இருக்கு. அந்த மந்திரத்தை கையில வச்சிருந்தோம் ஜெயம்மாவை காப்பாத்தாம அக்கறையா இருக்கிற மாதிரி அழுது நடிக்கிறா. என்னோட அக்கறையா நீங்க ஒன்னும் டெஸ்ட் பண்ண வேணாம். ஜெயம்மா மேல எனக்கு எப்பவுமே பாசம் இருக்கு. ஏய் வாய மூடு, உன் வாய மூடு. என்ன பாசம் இருக்கு உனக்கு? அதிசயமான மந்திரத்தை டெஸ்ட் பண்றேன்னு பிரியாணி வர வச்சு வீணடிச்ச. யாரோ ஒரு டிரைவரோட ஃபேமிலி மேல அக்கறைப்பட்டு ரெண்டாவது மந்திரத்தையும் கொடுத்துட்ட. இவங்கள விட ஜெயமாவோட உயிரை உனக்கு குறைச்சலா போயிடுச்சா? சீ, இதுல பாசன வேற கதை அடிக்கிற. நீ சரியான வேஷக்காரி. எவிடன்ஸ் கொடுக்கலன்னா அப்பா உயிர் போயிடும். இப்ப மந்திரம் சொல்லலைன்னா ஜெயமா உயிர் போயிடும். இருக்கிறது ஒரே ஒரு மந்திரம். யாரோ ஒருத்தரை தான் காப்பாத்த முடியும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல கண்ணு முன்னாடி உசுருக்கு துடிக்கிற ஜெயம்மாவை காப்பாத்துவோம். அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். ஜெயம்மா உசுரை விட எனக்கு மந்திரம் முக்கியம் இல்ல. நான் மந்திரத்தை சொல்லி ஜெயம்மாவை காப்பாத்துறேன்.